அமெரிக்காவோட அடிமடியில் கை வைக்கிற மாதிரியும் ஒட்டுமொத்த கல்ஃபில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முக்கியமான டெக் ஜெயிண்ட் கம்பெனிகளை நாங்கள் குறி வச்சு தாக்குவோம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஆயில் இன்னொன்று மணி, இது ரெண்டும் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட். அதை மிகப்பெரிய அளவில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான டெக் கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட், கூகுள், என்விடியா எதா வேணா இருக்கட்டும், இதிலலாம் யாராவது அமெரிக்காவை கை வச்சாங்க அப்படின்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கை வச்சவங்களுடைய எதுவுமே இல்லாத அளவுக்கு டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க அமெரிக்கா. இதுதான் அமெரிக்காவினுடைய வரலாறு. இந்த ஒரு இடத்துல நாங்கள் கை வைப்போம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி துபாயினுடைய இதயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? துபாயினுடைய தெருக்கள் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம்? அங்கே ஃபெராரி இருக்கும், ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்த கார்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு ட்ரோன்கள் எரிஞ்சு விழுந்த குப்பைகள் துபாயினுடைய ஷேக் சையத் ரோட்டில் கிடக்குது. இந்த ஒரு நிலைமையை துபாய்க்கு ஆளாக்குனது யார் அப்படின்னா ஈரானினுடைய மிசைல் ட்ரோன். துபாயினுடைய பூர்ஜ் கலிஃபா பில்டிங் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் டிஎஃப்சி, துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்ற பில்டிங் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஆனால் இந்த பில்டிங்கில் உலகத்தில் எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்கினுடைய ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஒட்டுமொத்த தெற்காசியா, கல்ஃப் ரீஜியன், ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஹெட் ஆஃபீஸுமே இந்த டிஎஃப்சி பில்டிங்கில் தான் இருக்குது. எல்லா விதமான இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் சென்டர்ஸு, என்பிஎஃப்சி, பேங்க், லா ஃபிம்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கேபிட்டல் மார்க்கெட்டிங்னு இந்த பில்டிங்கில் தான் பண்ணுவாங்க. சிட்டி வித்தின் த சிட்டி அப்படின்னு இந்த பில்டிங்கை சொல்லுவாங்க. துபாயினுடைய வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்கை குறி வச்சு தான் ஈரான் ட்ரோனை ஏவுனாங்க. இந்த பில்டிங் துபாயினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பூர்ஜ் கலிஃபாக்கு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. அதனால தான் துபாயினுடைய இதயத்து மேலே ஈரான் ஏவுகணையை பாய்ச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். இந்த பில்டிங்கை தாக்க வந்த அந்த ட்ரோனை துபாயினுடைய அரசாங்கம் வெற்றிகரமாக தடுத்திருக்காங்க. அதை தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய குப்பைகள் கீழே விழுந்து எரிஞ்சிருக்கு. அதை அந்த பில்டிங்கை தாக்கின மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங் எந்த விதமான டேமேஜுமே ஆகலை. யுஏனுடைய அரசாங்கம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சண்டை ஆரம்பித்ததுலேருந்தே ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கட்டும், ஓமன், கத்தார், குவைத், சவுதி அரேபியான்னு எல்லா அரபு நாடுகள் மேலேயுமே ஈரான் மிசைல் ட்ரோனை ஏவிக்கிட்டு தான் இருக்காங்க. அது பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த, குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய ராஸ் தனுரா, ஓமனினுடைய அந்த ஆயில் ரெஃபினரி எல்லாம் அடிச்சிருந்தாலுமே ஐக்கிய அரபு அமீரகம், அதுவும் குறிப்பாக துபாய் மேலே ஏவின பெரும்பாலான ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் வெற்றிகரமாக தடுத்திருக்காங்க. யுஏனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டெய்லியுமே எக்ஸ் வலைதளத்தில் போஸ்ட் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் எத்தனை ட்ரோன் அடித்தோம், எத்தனை ஏவுகணை அடித்தோன்னு. அவங்க வானத்தில் வச்சு இன்டர்செப்ட் பண்ண, அதாவது துபாய் மேலே விழாமல் தடுத்து நிறுத்தின ஈரானுடைய ட்ரோன்கள் மட்டும் 1000க்கும் மேலே, மிசைல் 200-300க்கு மேலே இத்தனையுமே தாக்க வந்துச்சு. ஆனால் எதுவுமே மேலே விழாத அளவுக்கு அவங்க வானத்திலே தடுத்தாங்க. அதில் கீழே விழுந்த குப்பைகள் தான் எரிஞ்சு நமக்கு அங்கங்கே மிசைல் தாக்கின மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. இது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு செய்தி. மற்றபடி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற நாட்டவர்களாக இருக்கட்டும், பாதுகாப்பாக தான் இருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு அடிக்கடி மிசைலுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் துபாயை குறிப்பாக ஈரான் குறி வைக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல துபாய் ஒரு ஃபினான்ஸ் கேபிட்டல், நிறைய பணக்காரர்களினுடைய பணம் துபாயில் கொட்டி கிடக்கு. அப்போ அவங்கள பயமுறுத்தணும். அப்போ தான் உலகம் துபாயை நோக்கி திரும்பி பார்க்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பதட்டத்தை கிரியேட் பண்ணணும். உலகமே ஈரானினுடைய இந்த ஒரு பதிலடியை திரும்பி பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கு இதனால் ப்ரெஷர் வரணும். அதனால தான் அவங்க அமெரிக்கன் கம்பெனிஸான கூகுள், இந்த மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டிஏஎஃப்சி பில்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய வங்கிகள் கூட அமெரிக்க, ஐரோப்பிய, இஸ்ரேல் நாடுகளுக்கு சொந்தமான வங்கிகள் தான் இருக்கும், ஃபினான்ஸ் கேபிட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை குறி வச்சு ட்ரோனை ஏவுனாங்க. அதை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு இஸ்ரேலை தவிர்த்து மற்ற அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை கொல்லணும் அப்படின்றது அவங்க எண்ணம் கிடையாது. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்ட்டான இடங்களை அடிக்கிறதன் மூலியமாக ஈரானினுடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னு உலகம் முழுக்க விவாதம் நடத்தணும் அப்படின்றது அவங்களுடைய இன்ட்யூஷனாக இருக்குது. அதனால தான் அந்த நாடுகளை குறி வச்சு அடிக்காங்க. அதையும் தாண்டி இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் பெரும்பாலானவங்க பாதிக்கப்படலை. ஐக்கிய அரபு அமீரகத்திலே
உயிரிழப்பு அப்படின்றது 1 2ன்னு விரல் விட்டு என்ற வகையில் தான் இருக்குது. இந்த 14 நாள் நடந்த போரில் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்தும் எல்லாத்தையுமே தடுத்திருக்காங்க. அமெரிக்கா தான் ஈரானில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்றதுக்கான அந்த ஸ்கூலின் மேலேயோ இல்லைனா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்தின் மேலேயோ குறி வச்சு அடித்தாங்க. அதை ஈரானால் இன்டர்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அந்த நாடுகள் கிட்ட இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அப்படி இருந்தும் ஈரானினுடைய எண்ணம் அப்படின்றது அதெல்லாம் கிடையாது. உலகத்தினுடைய பார்வையை ஈர்க்கிறதுக்காக மட்டும்தான் அந்த நாடுகளை தாக்கிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய டெக் ஜெயண்ட்ஸை தாக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சான்ஸாக இருக்கும் ஈரானை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு. பல அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை ஈரான் அடிக்கிறதுனால அமெரிக்காவினுடைய ட்ராப்பில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி பல அரபு நாடுகள் எங்களுக்கு போர் வேண்டாம், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி தான் வேணும்னு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னைக்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுதோ அன்னைக்கு அவங்க அமெரிக்கா கிட்ட சொல்லுவாங்க ஈரானை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ட்ராப்பில் ஈரானை விழ வைக்கிறதுக்கான வேலைகளை அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ட்ராப்பில் ஈரான் விழமாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த போர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணிக்கிற மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான கார்டை ஈரான் எடுத்து வச்சாங்க. ஒரு 3 கோரிக்கையை வச்சு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நாங்கள் போகிற நிப்பாட்டோன்னு சொன்னாங்களா, அந்த 3 கோரிக்கையை தான் அதுக்கான அடையாளம். இதெல்லாம் யாரும் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு போகிற நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் இந்தியாவுக்கு தங்கு தடையின்றி கச்சா எண்ணெயும் சேர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான அந்த ஒரு பெர்மிஷனை ஈரான் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளுமே வந்துக்கிட்டு இருக்கு. சம்மந்தமாக நம்ம பேசியிருந்தோம். அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகள், ஈரானினுடைய அந்த நகர்வு, துபாயினுடைய இந்த மிக முக்கியமான இடங்கள் தாக்கப்படுறதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முன்னாடிலாம் நம்ம ஜியோ பொலிட்டிக்ஸ் வீடியோ பேசும்போது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் கேஸ் தட்டுப்பாடு வரும்போது தான் எல்லாருக்கும் புரிய வர ஒரு விஷயம் உலக அரசியலுக்கும் நம்மளுடைய சமையலுக்குமான சம்பந்தத்தை. சமையலில் மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உலக அரசியலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகள் பாதிப்பாக இருக்கும். ஜியோ பொலிட்டிக்ஸை தொடர்ந்து கவனிக்க வேண்டியதுக்கான இம்பார்ட்டன்ஸாக நம்ம மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கேஸுக்கான அந்த ஒரு விஷயம் புரிய வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம நம்புவோம். இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.